ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில் கண்டிப்பாக உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க தான் போகுது. நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் பற்றுக்கினாலே உனக்கான நல்லது நடக்க போகுது. இந்த வராகி அம்மா உனக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் எத்தனையோ தடைகள் இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கை முழுவதும் நீ எதிர்பாராமலே பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அத்தனையும் தாண்டி தடைகளை எல்லாம் உடைச்செறிஞ்சு உன்னை காப்பாற்றுதான் இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு நிழலாக மூச்சாக நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன்னு செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நீ சிந்துற கண்ணீரை புரிஞ்சுக்காம இருக்கலாம், நீ பேசுகிற வார்த்தைகளை தெரிஞ்சுக்காம இருக்கலாம். இருந்தாலும் உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்காக பேசவும், உனக்காக ஆதரவாக தோள் கொடுத்து நிற்கவும், உனக்கு வாதாடவும் யாரும் இல்லையேன்னு ஏங்காத. உனக்காக நான் வந்து பேசி நீதியும் நியாயமும் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். உனக்கு முன்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கு வெற்றிகளை கொடுக்க போகிறேன். எல்லாமே கடந்து போய்கிட்டே இருக்கு, காலமும் போகுது, வயசும் ஆகுதுன்னு நீ கலங்காத. உனக்கான நேரம் இப்பொழுது தானே வந்திருக்கு. நான் சொன்ன இந்த தேதியில் நாளைக்கே நீ ஆச்சரியப்படும் அளவில் மிகப்பெரிய அழகான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தாமதமாகும் விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்படியாவது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்து உன்னையும் பக்குவப்படுத்தி மிகச்சிறந்த ஆளாக உருவாக்கிறேன். இத்தனை நாளாக நீ இருந்த பொறுமைக்கும் உன்னுடைய பக்திக்கும் இப்போது மிகப்பெரிய பல அற்புதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு. நீயாகவே எல்லாத்தையும் தலைக்கு மேலே சுமந்து கஷ்டப்பட வேண்டாம். உன்னுடைய கவலைகள், உன் மனசில் இருக்க வருத்தங்கள், எல்லா நியாயங்கள், சோதனைகள் என எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிட்டீன்னா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உனக்கு முடிவுக்கு வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான அழகான வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். என் திருவருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீன்னா நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன். எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்பு. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யாரும் வந்து உனக்காக உதவி செய்வாங்க, உனக்கு ஆதரவாக தோள் கொடுத்து நிற்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க வேண்டாமே செல்லமே. உனக்காக பேசவும், உன்னை பற்றி யோசிக்கவும், உன்னை பாதுகாக்கவும் இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் இருக்கேன். உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சேர்த்துடுறேன். நீ தடுமாறும் போதெல்லாம் நான் உனக்கு துணையாக ஊன்றுகோலாக வந்து நிற்பேன். உன் வீட்டில் ஆளாக உனக்கு எல்லாவற்றையும் வழிகாட்டக்கூடிய, உனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய தாயாக சகலத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எந்த குறை உன் மனசில் இருந்தாலும், உன் வாழ்க்கையிலேயே இருந்தாலும் கூட அதை என் குறையாக நான் நினச்சிக்கிட்டு சரி செஞ்சு அதை உனக்கு நிறைவானதா நிம்மதியானதாக மாற்றி கொடுக்குறேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நினச்சி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே. நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தனியாலோ அனாதையோ கிடையாது. உனக்கு நிழலாக நானே இருந்து ஒரு தாயாக செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ சிறப்பாக சரியாக பொறுப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு என் ஆசீர்வாதங்களையும் கூட உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உனக்கு பின்னால் இருந்து உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நிச்சயம் நான் உனக்கு நிழலாக இருப்பேன். உன் நம்பிக்கை தான் உனக்கான பலம். சரியான நேரத்தில் உனக்கு எதை செஞ்சு கொடுக்கணுமோ
அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் உன் வீட்டில் கண்டிப்பாக நான் பொக்கிஷத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வீட்டை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ நீ யோசிக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தி வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வீட்டு சுமையை எல்லாம் நீ சுமக்காமல் என்கிட்ட கொடுத்துரு. நீ கவலைப்படுறதாலேயோ கலங்குறதாலேயோ மட்டும் உன் கவலைகள் தீர்ந்துடாது தானே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒப்படைச்சின்னா அதை இந்த வராகி அம்மா என் பொறுப்பில் எடுத்து உனக்காக சரி செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாசப்படியில் நான் உனக்கு துணையாக பாதுகாவலாகவே நின்றுக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான தீய சக்திகளோ திருஷ்டிகளோ உன்னை நோக்கி நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமா நீ இரு. உன் வாழ்க்கைக்கு அளவில்லாத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. சோதனைகள் வரும்போது அதை பார்த்து துவண்டு போகாத. உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். நீ எப்போ சந்தோஷமாக சிரித்தாலும் மனசு விட்டு சிரித்தாலுமே கூட உன் கவலைகளில் பாதி காணாமல் போயிடும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயங்களிலும் உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற? உன் முகத்தில் எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சுடு. இந்த உலகத்தில் உனக்காக யாரும் இல்லை, யாரும் வந்து உனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிட வேண்டாம். விதியே உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா ஒரு தாயாக இருந்து உன் கண்ணீரை துடைச்சி உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். எப்படி வாழணும் என்ன செய்யணுங்கிறத நல் வழியாகவும் நான் உனக்கு காட்டுறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே என் செல்லமே. உன் கண்ணீரை நான் அறிவேன். நீ செய்யும் போராட்டங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உனக்கு நிழலாக உற்ற தோழனாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. உனக்கு தோள் கொடுத்து ஆதரிக்கவும் உன் சுமைகளை எல்லாம் நான் ஏந்தி கொள்ளவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனபாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. என்ன விதி உன்னை சோதித்தாலும் கதின்னு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். எதை நினச்சி நீ பல இரவுகள் தூங்காமல் தவிக்கிறாயோ அது அனைத்துக்கும் இந்த இரவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்றேன். உன் மன சுமையை எல்லாம் என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். வாழ்க்கைனா கொஞ்சம் பிரச்சனையோ போராட்டங்களும் வரத்தான் செய்யும். அதை பார்த்து பயப்படாத. அந்த பிரச்சனைகளின் மூலமாக நீ செய்யும் போராட்டங்களின் மூலமாக இந்த வராகி அம்மா உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றிடுவேன். நான் உன் கூட இருக்கும்போது எந்த தீய சக்தியும் பொறாமையும் தடைகளும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. நானே உனக்கு பின்னால் இருந்து உன்னுடைய பாதைகளை எல்லாம் சீரமைச்சு உன்னை நல்ல பாதையில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். நான் எப்போதும் என்றும் நிழலாக உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ நினச்சதற்கு மாறாக உனக்கு எதிராக இருப்பதை போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் அது அனைத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன். உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. பொறுமையாக இரு. சரியான நேரம் வரும்போது உனக்கான கதவுகள் திறக்கும். விதை முளைக்கணும்னா அது கொஞ்ச காலம் இருட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்தால் தானே விதை முளைச்சி வெளிவரும். அதே போல தான் உன்னுடைய பிரார்த்தனைகளும் கனவுகளும் நிஜமாகுவதற்கு கொஞ்சம் நீ பொறுமையா இருளாக இருக்கிற வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்கிறதுல தப்பு இல்லை என் செல்லமே. ஆனால் உன் பொறுமைகள் வீணாகும் போகாது. ரொம்ப நாள் நான் கால தாமதமும் செய்ய மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க நினச்சிருக்கதையெல்லாம் இங்கு யாராலும் தடுத்து விட முடியாது. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தோல்விகளையும் நினச்சி கனவை விட்டுறாத. உடைஞ்ச விதை மரமாக வளரும்.
இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் உன் மனதை உடைத்த விஷயங்களும் தான் நாளைக்கு உன்னை ஒரு மிகப்பெரிய மனுஷனாக மாற்ற போகுது. ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் வந்து போக தான் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை கண்டு கலங்க வேண்டாம். கவலையை தொடச்சி கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன் அல்லவா. நல்ல உறவுகளோ நல்ல நண்பனோ அமைஞ்சிட்டா கூட வாழ்க்கையில் பாதி கஷ்டம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். ஏன்னா உன்னுடைய வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் அவங்க உன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. வார்த்தைகள் இல்லாமலேயே உன்னுடைய மன வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையா. தோல்வி வந்துருச்சுன்னா இன்னும் அழுகாத, கவலைப்படாத. வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை நோக்கி போய்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்தில் பெருசாக ஜெயிச்சவங்கெல்லாம் 1000 வலியையும் வேதனையும் சுமந்து தான் கடந்து வந்திருக்காங்க என் செல்லமே. யாராவது உன்னை குறைத்து பேசினாலோ அல்லது மதிப்பில்லாமல் உனக்கு மரியாதை கொடுக்காம நடத்தினாலோ அதுக்காக கோபப்படாத. அமைதியா உன்னுடைய உழைப்பை செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் வாழ்க்கையை கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுமே செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கையில் எவ்வளவுதான் மன அழுத்தம் இருந்தாலும் சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்குற அம்மாவின் ஒரு கேள்வி போதுமல்லவா இதயத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு. ஒரு தாயா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான அற்புதங்கள் அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுத்துருவேன். நீ அழுகிறதுக்கு முன்பாகவே, கண் கலங்குவதற்கு முன்பாகவே உன் வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வராகி அம்மா நான் வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. என்னை முழுசாக நம்புகிற உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. இப்போது நீ அழுதுகிட்டு இருக்கியே சில பிரச்சனைகள், கவலைப்படுறிய சில கஷ்டங்கள், அது எல்லாமே உன்னை வலிமையாக்க மட்டும்தான் வந்தது. வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக யோசித்து வருத்தப்படாத. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு இந்த உலகமே உன் பேரை சொல்லி பாராட்ட தான் போகுது. நானும் உன்னை ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். தலையை நிமித்திக்கிட்டு தன்மானத்தோடு நடந்து போ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் என்று சொல்லவே. உன்னை வலிமையாக்கவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏன் ஆசீர்வாதத்தோட அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இரவு பொழுதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் ஆரம்பிக்கும். எப்போது இருள் அதிகமாக ஆகுதோ அப்போது விடியல் பக்கத்தில் வரப்போகிறதுங்கிறதுக்கான அர்த்தம்தான், அறிகுறி தான் அது. இருள் அதிகமாக இருப்பது விடியல் வருவதற்கான அறிகுறி போல உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வருவதற்கான அறிகுறிகள் தான். கவலைப்படாத என் செல்லமே. இந்த இரவோடு இரவாக இருள் முடியும் போதே உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையும் பிரச்சனைகளையும் கூட முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைக்கு இந்த வராகி அம்மா நாளைக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுத்துட்றேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்ட வேண்டாமே செல்லமே. வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதுக்காக கலங்கக்கூடாது. உன் கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக தோல்வி உன்னை தடுக்காத அளவுக்கு உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே செஞ்சு கொடுத்துட்றேன் என் தங்கமே.